வாங்க இன்றைக்கி கோதுமை மாவு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 3 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக இருந்துச்சு. நல்லா மசிச்சு மசிக்கணும். கடலைப்பருப்பை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுங்க. அதே டம்ளரில் 3/4 டம்ளர் நான் பாகு கரைச்சி ஏற்கனவே வச்சுட்டேன். அந்த 3/4 டம்ளர் பாகு எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கங்க. 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1 டம்ளர் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் பாகு ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதில் கடலைப்பருப்பை போட்டு இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். பாகு நல்லா கொதிச்சோன்னா நம்ம கடலைப்பருப்பு அதில் சேர்க்கணும். கடலைப்பருப்பை நான் ஊற வைக்கும் போதே கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு நல்ல மசியணும். அப்போ தான் பூர்ணத்தை விட்டு நம்ம உருட்டும் போது கடலைப்பருப்பு பூர்ணத்தை விட்டு வெளில வராது. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா கிண்டி சுற்றி ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு பூரணம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கணும். ஸோ அது உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகும். நமக்கு தெரியும் அந்த ட்ரை ஆகணுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டா ட்ரை ஆகிரும். உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 to 3 hours ஆயிடுச்சு இது ஊறத்துக்கு. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் பூரண உருட்டை கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் இருக்கணும். பூரணமும் ஆறிடுச்சு. நான் உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இன்றைக்கி 2 மெத்தடில் உங்களுக்கு சப்பாத்தி போலி நான் உருட்டி காட்டுறேன். இந்த சப்பாத்தி மாவை போட்டுட்டு அது மேலே நான் போலி உருட்டுறேன். இந்த மாதிரி சுற்றி ப்ரெஸ் பண்ணிகிட்டே நடுவில் நம்ம பூரணத்தை வைக்கணும். சுற்றி கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடணும். இன்னொரு மெத்தட், நான் தட்டில் ஆயில் போட்டு கையிலே தட்டி காட்டுறேன். சுற்றி ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு
நடுவில் பூரணத்தை வைக்கணும். நல்லா மாவை இழுத்து கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துடணும். தட்டில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இது ஃபுல்லாகவே நம்ம ஆயில் தொட்டு கையில் தட்டணும். வாழையில் இருந்தால் கூட வாழையில் நம்ம எண்ணெய் தடவி தட்டிக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி ஃபஸ்ட்டு நான் போட்ட போலியை போடுறேன். இதில் வந்து நான் ஆயில் போடலை, அதனால் இது மேலே லைட்டாக நான் நெய் விட்டுக்கிறேன். தோசைக்கல் சூடானு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி போலி வந்து கரிக்கிறோம். நல்லா அமுக்கி விட்டால் லைட்டாக உப்பி வரும் போலி. அடுத்தது நான் ஆயில் போட்ட போலியை போடுறேன். இதில் பாருங்கள் லைட்டாக கடலைப்பருப்பு தெரியுது. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் மசியாத கடலைப்பருப்பு நம்ம உருட்டும் போது இந்த மாதிரி தெரியும். நல்லா நீங்கள் ஃபுல்லாக மசிச்சுக்கணும். மசிக்கிறதுக்கு நல்லா மத்து வச்சு கூட நீங்கள் இடிச்சுக்கலாம். நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான கோதுமை மாவு போலி ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான கோதுமை மாவு போலி ரெடி.